ரோமன் ரெயின்ஸை எல்லாருக்கும் பிடிக்க வைக்கிறதுக்கு ரோமன் ரெயின்ஸ் 10 வருஷம் டபிள்யூபியில் உழைக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் ட்ரைபல் சீஃபாகவும் பெரிய ரெஸ்லராகவும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் டபிள்யூபிக்கு வந்த 3 மாதத்தில் பிராக் லெஸ்னரை வீழ்த்தி இப்போ ரசிகர்கள் மத்தியில் பெரிய ரெஸ்லராகவும் அவரோட என்ட்ரன்ஸு மியூசிக் அவர் நடந்து வந்தாலே எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்க பெற்றிருக்காரு 3 மாதத்தில். யார் தான் இந்த 27 வயது உடைய ஓபா ஃபெமி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் 22, 1998 நம்ம ஓபா ஃபெமி பிறந்திருக்காரு. ஒருவேளை இன்னைக்கு ஏப்ரல் 22னா ஓபா ஃபெமிக்கு பர்த்டே. 27 வயதான ஓபா ஃபெமி தன்னுடைய 22வது வயதில் டபிள்யூபிள்யூக்கு வந்தார். டபிள்யூபிள்யூவில் வர்றதுக்கு முன்னாடி இவர் ஒரு ஷார்ட் பூட் பிளேயராக இருந்தார். ஆக்சுவலி இவர் ஒரு நைஜீரியன் ரெஸ்லர். படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்வெர்ட், கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான். ரோமன் ரெயின்ஸோடைய அன்னோலி ஃபேமிலி எப்படி பெருசோ அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் நைஜீரியாவில் இவரோட ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். அதனாலே பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு நிறைய உண்டு. கல்வி அறிவு நிறைய இருந்தாலே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தானே. அதனாலே இவருக்கு சரளமாக ஆங்கிலம் பேசுகிற திறமையை வந்தது. அமெரிக்காவில் போய் ஷார்ட் பூட் பிளேயராக மாறினார். பிராக் லெஸ்னருடைய மகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் ஒரு ஷார்ட் பூட் பிளேயர் தான். அதே போல் தான் ஓபா ஃபெமியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பூட் பிளேயர். ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா நவம்பர் 18 NXT லெவலப்பில் பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆகிறாரு. அதில் டேன்லி சேன் அப்படிங்கிற ரெஸ்லர் கூட மோதி தோற்று போகிறாரு. முதல் மேட்செல்லாம் அவருக்குலாம் வெற்றி இல்லை. 2வது, 3வது, 4வது, 5வது, 6, 7, 8 மேட்ச் வரைக்கும் தோற்று தான் போகிறாரு. அதுக்கப்புறமா இவருடைய திறமையை வளர்த்துக்கிட்டு டபிள்யூபிள்யூ கொஞ்சம் வாய்ப்பு கேட்க இவரை கொஞ்சமாக வளர்த்து விட்றாங்க. ஓபா ஃபெமியை ரசிகர்களுக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் டபிள்யூபிள்யூவில் தான் ஒரு பழக்கம் உண்டு, கருப்பாக இருக்கவனுக்கு திறமை இல்லை, வெள்ளையாக இருக்கவனுக்கு தான் திறமை இருக்குன்னு. அதனால தானே ட்ரிபிள்யூ கருப்பின ரெஸ்லர் பல பேரை டபிள்யூபிள்யூக்கு அனுப்பிவிட்டார். பட் ஆனால் ஷான் மைக்கேல் அப்படி இல்லை, திறமை எல்லாருக்கும் உள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவர் ஓபா ஃபெமியுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு 2023 பிரேக் அவுட்டோடைய கான்ட்ராக்டை வின் பண்ண வைக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்டை வச்சு மிட் கார்ட் சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணலாம். இதனால் NXTயோடைய நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபேன்ஸ் மாதிரியும் பெரிய வரவேற்பு கிடைச்சதுனால இவர் ஒரு அன்டிஃபீட்டடாக காட்டினாங்க. அதாவது 269 நாள் இவர் டபிள்யூபிள்யூடைய நார்த் அமெரிக்கன் சாம்பியனாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் ஒரு நார்மல் மேட்ச், டைட்டில் மேட்ச்னு சொல்லிட்டு பல மேட்ச் விளையாடினார். எதுலேயுமே அவர் தோற்று போகலை. 269 நாளுக்கு அப்புறம் தான் டோனி ஆஞ்சலோன்ட்ட தோற்று போனார். இவருடைய திறமை ஷான் மைக்கேலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 2024 இவருடைய நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை தோற்றவர் டெட்லைனில் வின் பண்ணி 2025 நியூ NXT சாம்பியன் ஆகிறாரு. இது 2026 ஜனவரி முடிஞ்சிச்சு இல்லை, அப்போ தான் டபிள்யூபிள்யூக்கு ஓபா ஃபெமி ராயல் ரம்பில் டெபியூட் ஆனார். ஆனால் 2025 தான் முதல்ல NXT சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. ஒரு வருட காலத்தில் NXTயில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி அடுத்த வருஷமே டபிள்யூபிள்யூ மெயின் ராஸ்டருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இவருக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோ கொடுத்தாங்க. கோடி ரோட்ஸ் கூட ஓபா ஃபெமி ஒரு மேட்ச் விளையாட வச்சாங்க. ரசிகர்கள் மத்தியில் ஓபா ஃபெமிக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கிறத டபிள்யூபிள்யூ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவருடைய ரிட்டனை பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் மாதிரியான பெரிய பேப்பரில் வச்சாங்க. அரங்கம் முழுக்க ஓபான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷேர் பண்ணாங்க. அமெரிக்கா மட்டும் இல்லை, சவுதி அரேபியா மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஓபா ஃபெமியுடைய மியூசிக்கும் அவரோட நடையும் பல பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. ஆக்சுவலி ஒரு என்னதான் சில ஒரு திறமையான மல்யுத்த வீரராக இருந்தாலும் டேனியல் பிரையனுக்கு எப்படி எஸ் மூவ்மெண்ட் அமைஞ்சதோ அதே மாதிரி ஓபா ஃபெமிக்கு ஓபா வாக்கு, அதுக்கும் மேலே அவருடைய குரல் வரும் பயங்கரமாக இருக்குது. ஆளும் பார்க்க பயங்கரமாக இருக்கார். அதுக்கப்புறமா மியூசிக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கு வாசகமாக அமையறதுனால டபிள்யூபிள்யூக்கு ஒரு ரொம்ப பிடிச்சி போச்சு. டபிள்யூபிள்யூக்கு பிடிக்கிறத காட்டிலும் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முதல் மேட்சே ரசல்மேனியாவில் பிராக் லெஸ்னருக்கு எதிராக மோதி பிராக் லெஸ்னரை 5 நொடியில் தோக்க வச்சார். அதுக்கு காரணம் பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அடுத்த ஃப்யூச்சரில் ஒரு பெரிய பீஸ்ட் மாதிரி ரெஸ்லர் வேணும் அப்படிங்கிறதுனால ஓபா ஃபெமி வின் பண்ண வச்சாங்க. பட் இருந்தாலும் ஓபா ஃபெமி உண்மையிலேயே திறமையை வாய்ந்தவர். ஓபா ஃபெமியுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்ட டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வந்த வெறும் 3 மாதம், அதாவது மெயின் ராஸ்டருக்கு இவர் டெபியூட் ஆனது ராயல் ரம்பிள் 2026. ராயல் ரம்பில் வந்தவர் ரசல்மேனியாவில் பிராக் லெஸ்னரே பீட் பண்ணியிருக்காருன்னா எந்த அளவுக்கு டபிள்யூபிள்யூவோட டாமினேட் ஆகவும் பவர்ஃபுல்லாகவும் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்களேன். ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு பெரிய மல்யுத்த வீரர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் ஓபா ஃபெமிக்கு வெறும் 3 மாதம் தான். அதுக்குள்ளே த ரூலர் அப்படிங்கிற பேர் மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியாக மாற போகிறாரு. 27 வயசு ஆகிற ஓபா ஃபெமி எனக்கு தெரிஞ்சு டபிள்யூபிள்யூலேயே பார்த்தீங்கன்னா
குயிக்காக ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியாக இப்போ மாடர்ன் எரால மாறுற ஒரே ரெஸ்லர். ஓபா ஃபெமியோட வளர்ச்சி நல்லா இருக்குது. ஓபா ஃபெமியும் பெரிய ஆளாக இருக்கிறாரு. ஓபா ஃபெமி சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறக்க ஓபா ஃபெமி நைஜீரியா நாட்டை சேர்ந்தனாலும் அவருக்கு ஆங்கிலம் சரளமாக தெரிஞ்சதுனால அமெரிக்காவில் ஷார்ட் புல் பிளேயர் ஆகி அதுக்கப்புறமா NXTல ஜாயின் பண்ணி இன்று பிராக் லெஸ்னரே பீட் பண்ணி WWE ஃபியூச்சராக வந்து நிற்கிறாரு. அப்படிப்பட்ட ஓபா உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து யாரோட ஸ்டோரி போடலாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பு.